our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி அவர் தமது நீதியை உங்களுக்கு உடுத்துவித்து உங்களை பூரணராக்குவார். இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பற்றியதாகும். ஆம், தேவன் நமக்காக இயேசுவை நீதியின்படி அழைத்தார். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள அறியாதிருக்கிறபடியினால் நம் அன்பு ஆண்டவராகிய இயேசு தாமே நமக்காக இன்னும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தியதினாலே கர்த்தர் நமக்கு நீதியை தந்திருக்கிறார். குருடானவையாக இருந்த நம் கண்களை தேவனுடைய நீதியின் தற்சுரூபமான இயேசுவே திறந்திருக்கிறார். ஆவிக்குரிய கட்டுகளிலிருந்து அவரே நம்மை விடுதலை செய்திருக்கிறார். மீட்பும் ரட்சிப்பும் தேவைப்பட்டோருக்கு அவரே மீட்பராக இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கும் சமாதானத்துக்கும் மீட்புக்கும் ஜீவனுக்கும் இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியாக இருக்கிறார். அவரே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காரணராகவும் இருக்கிறார். வேதத்தில் பர்திமேயு என்றொரு குருடனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவனை இருள் சூழ்ந்திருந்தாலும் அவன் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தான். ஆகையால் தான் தன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசாமலிரு என்று சொன்ன போதும் அவன் நிறுத்திவிடாமல் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டான். இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னை சுகமாக்க முடியும் என்பதை அவன் நம்பினான். எத்தனை அதிகமாய் ஜனங்கள் அவனை அதட்டினார்களோ அத்தனை அதிகமாய் அவன் இயேசுவை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு தனக்கு கண் பார்வையை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். பல ஆண்டுகள் இருளின் பிடியில் சிக்கி தவித்த அவனை அவ்வழியே கடந்து செல்லும் இயேசு சுகமாக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆம், இயேசுவே இவ்வுலகின் மெய்யான ஒளி. பாவத்தில், இருளில், வேதனையில், உபத்திரவத்தில், சோதனையில், வியாதியில் சிக்கி தவிக்கும் ஜனங்களை விடுதலையாக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், நோய்கள் மூலமாக இருளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் வாழ்விலுள்ள இருளை வெளிச்சமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் எந்த பிசாசுக்கும் இடமே இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். என்றைக்கும் ஏதாவது இருள் உங்களில் இருந்தால் தேவனுடைய வல்லமையை பெற்று அந்த இருளை அகற்றிவிடுங்கள். நீங்கள் அவரது இரத்த கிரயத்தால் மீட்கப்பட்டீர்கள் என்பதை அறிக்கையிடுங்கள். எந்த இருளும் உங்களுக்குள் வர முடியாது. எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார்.
அவர் உங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மாற்றுவார். உங்கள் வாழ்விலுள்ள பற்றாக்குறை என்னும் இருளை அகற்றி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதினால் இனி நீங்கள் இருளில் இருப்பதில்லை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், உங்களால் கூடாதவைகளை அவர் சாத்தியமாக்குவார். பிசாசுக்கு பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் இரட்சிப்பாகவும் சமாதானமாகவும் மீட்பாகவும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இருதயமும் சிந்தையும் ஜீவனும் ஏற்ற இடத்தில் வைக்கப்படும். இயேசுவை உங்களுக்குள் பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம்! கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் வாழ்க்கை உறுதியாக கட்டியெழுப்பப்படும். அவர் உங்களை சுத்திகரித்து பூரணராக்குவார். இன்றும் ஆண்டவரின் நீதி உங்கள் மேல் வருவதாக. ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, என் வாழ்விலுள்ள இருள் யாவையும் அகற்றி உம்முடைய வெளிச்சத்தினால் என்னை நிரப்பும். என் வாழ்வில் நான் சந்தித்து வரும் பிரச்சனைகளிலிருந்து நீரே என்னை விடுவித்தருளும். நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர். நீர் மாத்திரமே என் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். உம்மையே விசுவாசிக்கிறேன். நான் மீட்கப்படும்படி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விடுவிக்கப்படும்படி எனக்காக கிருபையாக நீர் வேண்டுதல் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் மீண்டும் ஒரு முறை என்னை கழுவி எல்லா அநீதத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். இன்றைக்கு நீர் வாக்கு கொடுத்துள்ளபடி உம்முடைய நீதியை எனக்கு உடுத்துவித்து என்னை பூரணப்படுத்தும். உம்முடைய இரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு அருளிச் செய்யும். என்னுடைய கண்மலையாகிய உம்மேல் என் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டு எப்போதும் உம் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தையின்படியே அடியேனை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.